நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகாவுக்கு மேலே, நதிக்கரையிலேருந்து மேலே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் மேலேயும் மொத்தமாக வந்து பிணங்கள் வைக்கப்பட்டு எரிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நிறைய வருஷம் சொல்கிறாங்கங்க. எந்த பிணமாக இருந்தாலும் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டாலும் இங்கே ஒரு ஜோதி இருக்குது. அந்த ஜோதியை எடுத்துகிட்டு வந்து தான் எல்லா பிணங்களுக்குமே வந்துட்டு நெருப்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு கட்டையில் எடுத்துகிட்டு வந்து தான் தனித்தனியாக எல்லா பிணங்களுக்குமே வந்துட்டு நெருப்பு வைப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு குழி இருக்குது. அந்த குழி மாதிரி தோண்டி அதில் விறகுகள் அடிக்கப்பட்டு சைடில் வந்து ஆரஞ்சு கலர் துணியாக கிடக்குங்க. அந்த ஆரஞ்சு கலர் துணியால் சுற்றி கங்கை நீரில் கொண்டு போய் முக்கி சுத்தப்படுத்தி, கங்கை நீரில் முக்கி அந்த உடம்பை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த உடம்புக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு செய்யக்கூடிய சாங்கியங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த குழியில் வச்சு அந்த சொன்னேன் தெரியுமா, ரொம்ப ஆண்டுகளாக ஒரு இடத்துல ஜோதி எரியுது, அந்த ஜோதியை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து மணிகர்ணிகாவில் வந்து எல்லா உடம்புகளுக்குமே நெருப்பு வைப்பாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நெருப்பு வைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு குழியில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. அடுத்த உடல் வைக்கிறதுக்காக அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து புகை வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு இடத்துல வைப்பாங்க, எரிச்சு முடிப்பாங்க, அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுத்து வரக்கூடிய பிணங்களை அதுக்கு மேலே வச்சு எரிச்சிட்டே இருப்பாங்க.